ஸ்குவாட்ஸ். இன்னைக்கு வந்து டே 2. இன்னேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம். பார்த்தீங்கன்னா அஸ்வின் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாலும் அதை பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம். அந்த விடைக்கான பதிலையும் நம்ம சொல்லியிருப்போம். இன்னைக்கு ஒரு கேள்வி, யார் அந்த பெரிய கடவுள்? அந்த டாபிக்ல இப்ப நடந்த கதை இல்ல, பழைய காலத்து கதை நீங்க சொல்லணும் என்கிட்ட. ஓகேவா? முதல்ல நான் கண்டென்ட் சொல்லணும்டா. இந்த ஒரு கொஸ்டின் என்னன்னா, அவர் யார் இந்த கடவுள்ன்றத வந்து தெளிய கேட்டிருக்காப்புல. நம்ம வந்து ஓல்டு ஸ்டோரி வேற சொல்லணுமா? பார்த்தீங்கன்னா அந்த யார் அந்த பெரிய கடவுள்ன்றதுக்கு பதில் சொல்லலாம். ஸோ அப்போ அது என்னன்னா, ஒரு நாள் சிவலிங்கத்துக்கு ஒரு பூசாரி பூஜை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போ அந்த பிரசாதெல்லாம் வச்சு நைவேத்தியத்துக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிவலிங்கத்துலேருந்து அந்த நைவேத்தியத்தை வந்து அந்த எலி வந்து சாப்பிட்டு எடுத்துகிட்டு போயிடுது. அப்போ நினைக்கிறாரு, ஓ எலியே சிவபெருமான்கிட்டேருந்து எலி வந்து எப்படியோ எடுத்துகிட்டு போகுது, அப்போ அதுதான் பெரிய கடவுள்னு நினச்சி அதை வணங்க ஆரம்பிக்கிறாரு. அந்த எலியை எடுத்துகிட்டு போய் ஒரு வீட்டில் அந்த பிரசாதம் சாப்பிடும்போது அந்த பூனை வந்து அதை துரத்துது. ஸோ அப்போ அதை பார்த்துட்டு, ஓ பூனை வந்து எலியே துரத்துதா, அப்போ என் பூனை தான் பெரிய கடவுள் அப்படின்றாரு. ஸோ அப்போ அந்த பூனையும் உட்காந்து வீட்டில் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது சில நாட்களில் நாய் ஒன்று வீட்டிலேருந்து உள்ளே வருது. அப்போ நாய் அந்த பூனையை பார்த்தோன்னே ஓடுது. ஸோ அந்த பூனையை பார்த்து ஓடி வெட்டிட்டு உடனே ஒரு நாய் தான் பெரிய கடவுள், பூனையோட பெரிய கடவுள் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் அந்த நாய் ஒரு 2-3 நாள் நல்லா பழகிதான் இருக்குது. ஒரு நாள் அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் வந்து அந்த நாயை அடித்து ஏதோ உணவுப் பொருள் வைக்கும் போது எடுக்க வரும்போது அந்த நாயை அடித்து தொத்திடுறாங்க. ஸோ அப்போ அது போயிட்டோடனே இவர் அதை பார்த்துட்டு ஒரு மனைவி தான் அதை பார்த்து இது பெரிய கடவுள், இப்போ அவர் தான் பெரிய கடவுளாக இருக்காங்க, அவங்கள தான் வணங்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு சேவை செஞ்சு எல்லாமே பண்ணிருக்காங்க. ஒரு நாள் சாப்பாடு அப்படியே சாப்பிட்டு இருக்கும்போது திடீர்னு சாப்பாடில் சரியாக ஏதோ காய் வேகாத போது பொட்டுன்னு அடிச்சிடாரு. அப்போ தனக்குள்ளே டக்குன்னு யோசிக்கிறாரு, இப்போ நம்ம தான் அடிச்சோமே, அப்போ நம்ம தானே பெரிய கடவுள் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வராது. ஸோ மனதளவில் நம்ம யாருக்கு நல்லது செய்கிறோம் அப்படின்னமோ ஸோ அதில் கடவுளை நம்ம வெளியே இருப்பார். ஸோ நம்ம தான் பெரிய கடவுள் அப்படின்றத அவரும் அந்த ஸ்டோரியில் அவர் அதை நினச்சிக்கிறாரு. அவ்வளோதான் காய்ஸ், டாடா பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன பண்ண போகிறோம், எந்த மாதிரி சேனல் இது கிரியேட் ஆகுதுன்னு சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. ப்ரோ இந்த கதை நல்லா இருந்துச்சு ப்ரோ, இதை நீங்கள் அப்படியே இவங்ககிட்ட சொல்லிடுங்க. நீங்களும் அப்படியே இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கீழே இருக்கிற லைக் பட்டனை தட்டிட்டு போயிடுங்க. ஓகே, மறக்காம அப்கமிங் வீடியோஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம அப்கமிங் வீடியோஸ் கூட சந்திக்கலாம். பாய்.